16ஆம் கேள்வி பாருங்க. இரு அலைகளின் செறிவுகளின் விகிதம் 9:4 ஆகும். இவ் ஒளியலைகளின் மேற்பொருந்துகை காரணமாக திரை மீது உயர் இழிவு செறிவுகளை ஏற்படுத்துகின்றது. இவ் உயர்வு இழிவு செறிவு விகிதம் என்ன அப்படின்னு இருக்கிறார். இப்ப என்ன, இரு அலைகளின் செறிவு 9:4. I1 9, I2 4. செறிவு என்ன, வாட்மீட்டர் -2. இப்ப மேற்பொருந்துகை காரணமாக திரை மீது உயர்வு இழிவு செறிவுகளை ஏற்படுத்துகின்றது. இவ் உயர்வு இழிவு செறிவுகளின் விகிதம் சாது. கேள்விப்பட்டதானே? உயர் சரிவண்டா கூட்டுப்படும், இழிவு சரிவண்டா கழிப்படும். அப்ப 13க்கு 5 வந்திருக்கும். இல்லையா? அப்ப இங்க என்ன கேட்டிருக்கோம், வீச்சங்களின் விகிதம் கேட்டிருக்கலாம் இல்லையா? ஓகே, இப்ப ரெண்டு அலையின் செறிவு தந்திருக்கார். இப்ப இது ரெண்டும் மேற்பொருந்தது. இந்த ரெண்டு அலைகளும் மேற்பொருந்திக்க வரக்கூடிய மேக்சிமம் செறிவு என்று கேட்கிறார். செறிவண்டா என்ன, ஓரலகு பரப்புக்குள்ளால போற சக்தி இல்லையா? அப்ப ஓரலகு பரப்புக்குள்ளால ஓரலகு நேரத்துல போற சக்தி. அப்ப செறிவண்டதும் சக்தி தானே. அப்ப நாங்கள் என்ன எடுக்கலாம்டா, செறிவு இன்டென்சிட்டி வந்து வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேருக்கு சமம். இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கேல். செறிவு வந்து வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேருக்கு சமம். ஓகே, அப்ப இதுக்குரிய வீச்சத்தை கண்டுபிடிப்போம். யாருக்கு? I1 செறிவுக்குரிய வீச்சத்தை கண்டுபிடிப்போம். அந்த அலைக்குரிய வீச்சம். அப்ப I1 நேர்வீத சமன் அது இந்த A1 ஸ்கேர். I1 வந்து 9. அப்ப நான் 9 போறேன். நான் 9 நேர்வீத சமன் A1 ஸ்கேர். இதுக்கு 4 நேர்வீத சமன் A2 ஸ்கேர். இப்ப இது ஒண்ணு பிச்சுங்க வரும். 9/4 சமன் A1/A2 என்ற வர்க்கம். அப்ப A1/A2 என்ன, 3/2. வீச்சம் 3/2. அப்ப நான் இப்படி எடுக்கிறேன். வீச்சம் 3/2 A1 வந்து 3A என்றா A2 வந்து 2. 3/2. ரைட்? அப்ப 3A 2. அப்ப இப்ப ரெண்டும் மேற்பொருந்தேக்க உயர் வீச்சம் என்ன வரும் சொல்லுங்க. அலையின் உயர் வீச்சம் என்ன வரும்? 5A. வீச்சம் உயர்வா இருக்க செறிவு உயர்வா இருக்கு. வீச்சம் மினிமம் வீச்சம் என்ன வரும் மேற்பொருந்தேக்க? இழிவு வீச்சம் என்ன வரும்? அடே, அப்ப உயர் சரிவு இருக்குல்ல, அப்ப ஐமேக்ஸ் நேர்வீத சமன் இது என்ன இருக்கும்? 5A இந்த வர்க்கம். வீச்சத்தின வர்க்கம். இழிவு சரிவு A இந்த வர்க்கம். இப்ப ஒண்ணு பிரியுங்க. ஐமேக்ஸோ ஐமின் என்ன? 5 25 கொண்டு. இப்ப அலைகளின் செறிவுகள் விதை 25 கொண்டு. ஏன்னா இது மேற்பொருந்துகையால கேட்கிறார். அலைகளின் மேற்பொருந்துகையால வரைக்கும் சக்தி எப்படி வரும்? வீச்சத்தால வரும். அப்ப மேக்சிமம் செறிவை கண்டுபிடிக்கணும்டா நீங்க மேக்சிமம் வீச்சத்தை வச்சுதான் பார்க்கணும். நீங்க சும்மா 2 சக்தியையும் கூட்டலாது. அதான் அந்த முதல் 13க்கு 5 வரணும்னு வச்சா கூட்டினா 13 கழிவட்ட 5 சக்தி தானே கூட்டலாம்னு பார்த்தா இல்ல, இங்க மேற்பொருந்துகையால் விளைவாளி வருதுன்னு சொல்லிட்டாருல்ல. அப்ப மேற்பொருந்தைக்கு வீச்சம் கூடி குறையும், அதன் மூலம் சக்தியை பார்ப்பேன்.
ஓகே, அப்ப இதுக்கு எது விடை? இரண்டாவது விடை. பதினேழாம் பாரு. புள்ளி பியின் பிம்பத்தினை திரையில் பெறுவதற்கு 10 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவிவு வில்லை ஒன்று காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. இப்ப இது 6 சென்டிமீட்டர் தடிப்பு, இது 12 சென்டிமீட்டர். இப்ப இது என்ன முறிவு சுட்டி 3/2, இதுன முறிவு சுட்டி 4/3. இப்ப இவர் என்ன சொல்றார்? வில்லையில் இருந்து திரை வைக்க வேண்டிய தூரம் என்னதுக்கு? புள்ளி பி என்ற பிம்பத்தை வரும். இப்ப இங்க வில்லை இருந்தா இதுக்கு பின்னால் எங்கேயோ திரை வைக்கணும், அதுதான் கேட்கிறார். இப்ப இதுல இருந்து வர்ற கதிர் எங்க இருந்து வர்ற மாதிரி போகும்? இதுல இருந்து வர்றது இது இந்த பிம்பத்தில இருந்து வர்ற மாதிரி வரும் கடைசி. அப்ப இதுதான் பொருள் தூரம். ஏன்னா இதுல இருந்து வர்றது இதுல முறிஞ்சு இங்க இருந்து வர்ற மாதிரிதான் கடைசியா வரும். அப்ப இதுதான் வெளியால வர்ற கதிர். இதுக்கு எங்கேயோ போய் பிம்பம் எங்கேயோ சந்திச்சா அந்த பிம்ப தூரம் தான் என்ன? திரை வைக்க வேண்டிய தூரம். அப்ப இதுல குவியல் 10. இப்ப எனக்கு இந்த தூரம் எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு இந்த தூரம்? 5 சென்டிமீட்டர். இதை கண்டுபிடிக்கும். இது என்ன சாமான்? தோற்றாளம். டேய், இந்த தோற்றாளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றா, ஒவ்வொரு திரவியத்தாலையும் வர்ற தோற்றாளங்கள் கொடுத்து இதால் ஒரு தோற்றாளம் இதால் ஒரு தோற்றாளம் வருமல்ல, ஒவ்வொரு தோற்றாளத்தினையும் கொடுத்ததுதான் மொத்த தோற்றாளம். இப்ப உனக்கு தெரியும் முறிவு சூட்டி என் சமன் உண்மையாளத்தின் தோற்றாளம் இல்லையா? அப்ப தோற்றாளம் சமன் என்ன? h/n. உயரத்தின் கீழ் முறிவு சுட்டி. அப்ப இது இந்த தோற்றாளம் என்ன? 12/4/3. இது என்ன? 6/3/2. அப்ப என்ன? இந்த 3 மேல போகும், 9. இது 4. தோற்றாளம் 13 சென்டிமீட்டர். அப்ப இங்க பொருள் தூரம் 18, குவிய நிலம் 10, அதுக்குரிய பிம்பத்தோட கண்டுபிடிக்கும். விளங்குது இல்ல? நான் இந்த கதைப்படத்துக்கு ரிலையன் இதுல இருந்து வந்து முறிஞ்சு திருப்பி இதுல இருந்து வந்து முறிஞ்சு விளையாட போகும். கடைசியா இங்க இருந்து போற மாதிரி போகும். அப்ப இந்த வில்லைக்கு இது பொருள், பிம்பம் அங்க இருக்கோ அதான் தெரியும். அப்ப வில்லை சுத்தத்தை போடுறேன். 1/v - 1/u is equal to 1 வரதுல பிம்ப தூரம் காணும். பொருள் தூரம் என்ன? 18. குவிய நிலம் சய ஒன்றுங்கள் 10. ஒன்றுங்கள் 18 சய ஒன்றுங்கள் 10. எத்தனை போமாசி? 180 எடுத்தீங்கன்னா 10 சய 18 சய. அப்ப வி சமன் சய 180 8, 90 4, 45 2, 22. மைனஸ்ல வர்ற காரணம் அங்கால. 22 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கணும். ஆனா அப்படி ஒரு ஆன்சர் இல்லை, அதனால அது ஓப்பன். ஓகே, ஆன்சர் இல்லை. என்ன செய்யறோம்?
இதுன்ற தோற்றாளத்தை கண்டுபிடிக்கிறான். தோற்றாளத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா அது என்னது? ஒவ்வொன்றாலையும் வர்ற தோற்றாளங்கள்ன்ற கூட்டத்தொகை தான் தோற்றாளம், மொத்த தோற்றாளம். தோற்றாளம் சமன் உண்மையாளத்துங்கள் முறிவிச்சுட்டி. இங்க உண்மையாளத்துங்கள் முறிவிச்சுட்டி. ஒவ்வொன்றாலையும் வர்ற தோற்றாளத்தை கண்டு கூட்டினா மொத்த தோற்றாளம் பெறும். அதோட இந்த 5 கூட்டினா பொருள் தூரம். பொருள் தூரம் தெரியும், குவிய நிலம் தெரியும் என்ற பிம்பத்துவத்தை காணுங்க. 18ஆம் கேள்வி பாருங்க. B சமன் 4T ஆக உள்ள சீரான காந்தப்புலம் தாளிற்கு உள்நோக்கி வழிப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசம் ஒன்றில் உருவில் காட்டியவாறு ஒப்பமான கடத்தி தண்டவாளங்களில் PQ சமன் 1 மீட்டராக உள்ள நேரிய கடத்தி கோல் 2 மீட்டர் பெர் செகண்ட் என்னும் வேகத்தில் நகர்கின்றது. சரி பாப்போம். இதுல ஒரு கொள்ளளவி, இது கடத்தி தண்டவாளமா? அதுல PQ என்ற கோல் நகருது. நீளம் 1 மீட்டர், இது 10 மைக்ரோமீட்டர். இப்ப B வந்து 4 டெஸ்லா, உள்நோக்கி 4 டெஸ்லா, 2 மீட்டர் பெர் செகண்ட். கொள்ளளவியில் சேமிக்கப்படும் ஏற்றம். இப்ப இந்த கொள்ளளவில் சேமிக்கப்படும் மின்னேற்றம் எவ்வளவு? எப்படி காணும்? இப்ப இதை நீங்கள் மாறாவேகத்தில் அசைச்சா இதுல மின்னியக்க விசை தூண்டப்படும். தூண்டப்படுற மின்னியக்க விசைக்கு என்ன சமன்பாடு? BLV இல்லையா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இன்டியூஸ்ட் EMF வந்து BLV. B வந்து 4 டெஸ்லா, லென்த் வந்து L வந்து 1 மீட்டர், B வந்து 2, அப்ப 8 வோல்டேஜ். அப்ப இதுல 8 வோல்டேஜ் தூண்டப்படுது. எந்த திசை? விளக்கை விதி இல்லையா? காந்தப்புலம் உள்ளுக்கு அசைறது, அங்கால மேல் நோக்கி. அப்ப இதுல மேல் நோக்கி திசைகள் தேவையில்லை. இதுல இருக்கிற பேட்டரி EN அது மாறாது. இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு இருக்க போகுது. அப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் என்ன? 8 வோல்டேஜ் மேக்சிமம், அதாவது மின்னேற்றப்பட்டது இல்லை. அப்ப இப்ப இதுக்கு 8 வோல்டேஜ் வருதுன்னா Q விளையாண்டா கேட்டது என்ன? சேமிக்கப்படும் மின்னேற்றம். இது அவர் மைக்ரோ கூலோம்னு வந்திருக்காரு படத்துல, அது மைக்ரோ ஃபரட் இல்லையா? அவையில சேமிக்கப்பட்ட ஏற்றம் Q தான் வேணும். Q சமன் CV. C வந்து 10 மைக்ரோ ஃபரட். படத்துல மாத்தி ஃபரட் தர 10⁻6. அப்ப 80 தர 10⁻6 கூலோம். அப்ப 80 மைக்ரோ கூலோம். அப்ப கொள்ளளவியில சேமிக்கப்பட்ட ஏற்றம் 80 மைக்ரோ கூலோம். 4வது. ரைட். 10ஆம் கேள்வி வரும். என்னவா? பிளஸ் சிக்மா ஏற்றப்பெறப்படுத்தியுடைய தாளிக்கு அண்மையில் எம்திணிவுடைய ஏற்றப்பட்ட கோலம் ஒன்று உருவில் காட்டியவாறு 30 பாகை சாய்வில் உள்ளது. கோலத்தில் இருக்கும் ஏற்றத்தின் அளவு யார்? இந்த டயக்ராம் என்னன்னு கேட்டீங்க தெரியல, இப்படி வரணும். சிக்மா ஏற்றப்பெறப்படுத்திய தட்டு, ஏற்றப்பட்ட தட்டு இல்லையா? பிளஸ் சிக்மா ஏற்றப்பெறப்படுத்தியுடைய தாளிற்கு அண்மையில் இப்படி இது போட்டோன்னா இதுக்கு முன்னுக்கு ஆங்கிள் வரணும். அப்ப நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் சைட் வியூல இருக்கிறோம். எப்படி இருந்திருக்கோம் தட்டு, அது இப்படி இது வச்சோன்னா 30 பாகை.
நிலைக்குத்தோட 30 பாயிண்ட் இருக்கு. இப்ப ஒரு கடத்தி என்ன கேட்டா 2 பக்கமும் ஏற்றம் இருக்கும். அதெல்லாம் சரியா கீறணுமே. எங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஏற்றப்பெறப்படுத்தி வந்திருக்கார். அதால சிக்கல் இல்லை. பட் 2 பக்கமும் ஏற்றம் நிக்கும். எப்படி நிக்கும் என்று ஜோதிக்க வலிக்கிட்டா சிக்கல் ஆயிரும். அப்ப கட்டா 2 பக்கமும் நிக்கும். இப்ப இதுல இருக்கிற ஏற்றம் போலதான் கேள்வி. இது இந்த திணிவேம் அப்ப எம்ஜிக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஏற்றப்பட்ட தட்டு எல்லாம். அப்ப ஏற்றப்பட்ட தட்டுன்னா இதுல இருந்து மின்புல செறிவு இருக்கு. சீரான மின்புல செறிவு இருக்கும். அது எவ்வளவு? சிக்மா எப்சிலன். ரைட். அப்ப இங்க சிக்மா எப்சிலன். அப்ப இதுல இருந்தா இதுல ஒரு விசை வரும். இனி உங்களுக்கு தெரியும். இந்த டி வந்து எப்படி இருக்கணும்? இந்த இடையில கிழவை இந்த எஃப்டையும் எம்ஜிண்டையும் விளை இல்லையா? அப்ப இந்த எஃப்டையும் எம்ஜிண்டையும் விளைவுகள் அந்த டி அப்ப இங்க வரும். அப்ப இது 30 பாயிண்ட் 30. நான் சொல்ற விளங்க இல்ல. இது இந்த 3 விசை இருந்தா எஃப்டையும் எம்ஜிண்டையும் விளைவுகள் இந்த டிக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். அப்பதான் சமநிலையில இருக்கும். அப்ப இது 30 இது 30. tan 30 சொன்னா என்ன வரும்? tan 30 சொன்னா எதிர்பக்கம் எஃப் அயல் பக்கம் எச். இப்ப tan 30 எவ்வளவு? 1/√3 சமன் 1/mg. அதுல எஃப் கணி என்ன போடும்? ஈக்கு. ஈக்கு என்ன போடுவீங்க? சிக்மா எப்சிலன். எம்ஜி இங்க ஒண்ணு வாங்க. mg/√3 இது சிக்மா எப்சிலன் நோட் இன்டு கியூ. இப்ப எனக்கு கியூ தான் வேணும். எப்சிலன் நோட் இங்க வந்துடும். mg எப்சிலன் நோட் ஓவர் √3 இன்டு சிக்மா. அப்ப இதான் சார் mg into epsilon node over √3 into sigma. முதலாவது விடையும் வரும். இரண்டாவது விடையும் வரும் இல்லையா? ஏன்? 3 √3 √3 தானே. ஆமா இல்ல? யா 5 அதேதான். ரைட். ஓகே. ரெண்டாவது வராதோ? ரெண்டாவது வராது. 3/√3 மேல √3 வந்து ரெண்டாவது வராது. 1 5 தான் வரும். அங்க மேலே √3 இருக்கு. 3 கீழே 3 இருந்தா தான் சரி. 1 அல்லது 5. இருபதாங்கல் என்னவா? 300 கெல்வின் வெப்பநிலையில் உள்ள 3 மூல் ஏ எனும் வாயுவும் 400 கெல்வின் வெப்பநிலையில் உள்ள 2 மூல் பி எனும் வாயுவும் ஒன்றாக கலக்கப்படும் போது சக்தி இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனின் கலவையின் வெப்பம். இப்ப முதல்ல ஒன்று என்ன? 300 கெல்வின் 3 ஜூல் 3 மூல்
அடுத்தது 400 கெல்வின் 2 மோல். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலவை உருவாக்குற. இப்ப இதுக்கு எவ்வளவு இருக்கு? 5 மூல் இருக்குது. வெப்பநிலை வேணும். ஆனா இவர் என்ன சொல்றார்? சக்தி இழப்பு இல்லையாமா. சக்தி இழப்பு இல்லையா? இதுக்கு இருக்கிற சக்தி இதுக்கு இருக்கிற சக்தியை கூட இதுக்கு இருக்கிறது வேணும். அவன் வாயுக்களின் சக்தி என்றது என்ன தாவான்? இயக்க சக்தி. ஒரு மூல் வாயுவின் சக்தி என்ன? ஒரு மூல் வாயுவின் சக்தி 3/2 RT. ஒரு மூலக்கூறுக்கு தான் 3/2 KT. ஒரு மூல் வாயுவின் சக்தி 3/2 RT. அப்ப என் மூல் இன்டு N. அப்ப என் மூல் வாயுவின் சக்தி வந்து 3/2 RT இன்டு N. அப்ப இது என்ன சக்தி என்ன? 3/2 R into 300 into 3. என் 3 மூல். அது என்ன? 3/2 R into 400 into 2. அது என்ன சக்தி? அது ரெண்டையும் கொண்டு இதுக்கு இருக்கிறது தமிழ்நாடு இருக்கும். இதுக்கு என்ன? 3/2 RT into 5. எல்லாத்துலயும் 3/2 R போயிடும். அப்ப இது 900, அது 800, 5T. அப்ப T என்ன? இது ரெண்டையும் கொண்டு 1700. 3 15 20 4 340 கிலோ. 20ஆம் கேள்விக்கு 340 கேள்வி. 4வது என் சக்தி இழப்பு இல்லைன்னு சொன்னவர். அப்ப ஆரம்ப சக்தியும் இறுதியில இருக்கிற சக்தியும் சமன். இது ரெண்டு கேள்வி இருக்கிறது. Right. இருபத்தொராம் கேள்வி பாருங்க. X, Y எனும் இரு வேறான திரவங்களை சம கன அளவுகள் இரு சர்வசமனான கலோரிமானிகளில் எடுக்கப்பட்டு ஒரே நிபந்தனைகளின் கீழ் குளிர விடப்படுகின்றன. ரெண்டு வேறு திரவம் சம கன அளவில் எடுக்கிறார். இது X, இது Y இருக்கிறது. சிறு சர்வசமனான கலோரிமானிகள் எடுக்கப்பட்டு ஒரே நிபந்தனைகளின் கீழ் குளிர விடப்படுகிறது. நேரம் T=0 திரவங்களின் வெப்பநிலை 70 பாகை. திரவங்களின் வெப்பநிலை அப்ப ரெண்டுமே 70 பாகை. T=T0 திரவங்களின் வெப்பநிலை 50. அப்ப இது ஆரம்பத்துல. இப்ப என்னதுக்கு வர்றார்? 50 பாகை. T0 நேரத்துல ரெண்டுமே 50க்கு வருது. அறை வெப்பநிலை 30. சூழல் வெப்பநிலை ரெண்டுக்கு 30. இப்ப என்ன நடக்குது? T=0 இருந்து T=T0 வரை. T=0 இருந்து T=T0 வரை X, Y இன் குளிரல் வீதங்கள் சமனாகும். ரெண்டுக்கும் குளிரல் வீதம் சமனா. இப்ப ஒரே நேரத்துல ஒரே வெப்பநிலைக்கு வந்திருக்கல. இப்ப இங்க பாருங்க, குளிரல் வளைக்கு இருந்தா வெப்பநிலைக்கு நேரத்துக்கு கிராஃப்க்கு இருந்தா முதல் 70ல இருக்குது. ஒரு T=0 இல்ல. T=T0 50க்கு வருது.
இப்ப குளிரல் வீதம் மாறி இருந்தா, இப்ப குறைஞ்சிருந்தா இப்படி வந்துருக்கு, கூடி இருந்தா இப்படி வந்துருக்கு, டைம் மாறிடும் இங்க. இப்படி வந்தா என்ன நடக்கும், கன நேரம் எடுக்கும் 50க்கு வரும். அப்ப கிராஃப் என்ன செய்திருக்கணும், ஒரே மாதிரி வந்திருந்தா தானே ரெண்டு பேருக்கும் ஒரே வெப்பம் வந்திருக்கும். அப்ப ரெண்டு பேருக்கும் கிராஃப் வந்து ஒன்றா வந்திருக்கணும், கீழேயோ மேலேயோ வந்திருக்கீங்களா இல்லையா. அப்ப இது இந்த கோட்டின் வழியா தானே வந்திருக்கணும். அப்ப XYயின் குளிரல் வீதங்கள் சமனாகும். சரி, இப்ப சிலர் ஆர்கியூ பண்ணினா இப்படி ஆர்கியூ பண்ணா அது ஒண்ணு செய்யல, இப்படி வந்து இப்படி வந்திருக்கலாம் தானே, அப்படியெல்லாம் கேட்கலாது. சோ ஒரே ஜீரோ குளிரல் வீதம் இப்படிதான் வரணும், ஒன்று இப்படி வந்தா இப்படி வரணும், இப்படி வந்தா இப்படி வரணும், வளைவே மாறல இல்லையா. சரி, அப்ப குளிரல் வீதங்கள் சமனா. சரி, டி கூட்டு டி சமன் 0வில் இருந்து T0 வரை X, Y என்பவற்றால் சூழலுக்கு இழக்கப்படும் வீதங்கள் சமனாகும். சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும் வீதம் சமன் யா. ஏன் ஒரே நேரத்தில் ஒரே வெப்பம் நினைவிக்கணும். அப்ப வெப்பம் இழக்கப்படுற வீதமும் என்ன, சமன். இதுல எப்படி சொல்லுங்க, சராசரி வெப்பம்ல உண்டு, அப்ப மேலதிக வெப்பம்ல உண்டு, ஒரே மேற்பரப்பளவு சமகால அளவு எடுத்தாச்சு. மேற்பரப்பின் அளவு சமன், குளிரல் மாறிலி உண்டு, சராசரி வெப்பம் உண்டு, வித்தியாசம் மேலதிக வெப்பம். அப்ப சமன், வெப்பளவு வீதங்கள் சமன். அடுத்தது சியின் திணிவின் கீழ் எக்ஸின் திணிவு வையின், சி என்றது எக்ஸ், எக்ஸின் திணிவின் கீழ் வையின் திணிவு சமன் எக்ஸின் தன்வெப்ப கொள்ளளவின் கீழ் வையின் தன்வெப்ப கொள்ளளவு. இப்ப குளிரல் வீதம் சமன் சொல்லிட்டோமல்லோ. அப்ப குளிரல் வீதம் சமன் என்றா ரெண்டு திரவத்துக்கும் சமன். அப்ப Q/T எழுதின என்ன வரும், இப்ப MS MX SX தீட்டா வெப்பல மாற்றம் θ1 - θ2 20 சக C into 20 கீழ்த்தி. இது எதுக்கு, X என்ற திரவத்துக்கு. X என்ற திரவம் இருக்க வெப்ப இழப்பு வீதம். So Q/T சமன், இது திரவம் இருக்கேக்கல திரவத்தின வெப்ப இழப்பு, இது பாத்திரத்தின வெப்ப இழப்பு. தன் வெப்ப கொள்ள இங்க வெப்ப கொள்ளலாம். அதே மாதிரி Y இருக்கேக்க என்ன வரும், MY/SY வெப்பநிலை மாற்றம் 20 C into 20 நேரம் ஒன்றேதான் T0. இப்ப ரெண்டுக்கும் வெப்ப இழப்பு வீதம் சமன். அப்ப இதுவும் இதையும் சமன், இதுவும் இதையும் சாப்பிடுறதுக்கு T0 போயிடும், C into 20 C into 20 போயிடும். அப்ப இதுவும் இதையும் சமன். அது MX XX into 20 சமன் MY/SY into 20, 20யும் போயிடும். இப்ப என்ன வரணும், MX இன் கீழ் MY என்றது SY இன் கீழ் SX சமன். திணிவுகள் என்ற விகிதம் தன்வெப்ப கொள்ளளவுகள் என்ற மாறின விகிதம். இவர் ஒரே மாதிரி எல்லாம் வந்திருக்கார், எக்ஸ் இன் கீழ் Y X இன் கீழ் Y இருக்கார், அது பிள்ளை இல்ல. அப்ப சி கூட்டு பிள்ளை. அப்ப இதுக்கு எது விட ஏபி மாத்திரம் உண்மை. மூன்றாவது நான் நினைக்கிறேன் ஸ்கீம்ல 5வது விட கொடுத்திருப்பாரு, அது வராது. இது உங்களுக்கு விளங்குது இல்ல, குளிரல் வீதம் சமன், நேரம் சமன், வெப்பநிலை சமன், இந்த வளைவு சமன். அப்ப ரெண்டுக்கும் குளிரல் வீதம் ஒன்று. அப்ப குளிரல் வீதம் ஒன்றுண்டா சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுற வீதம் ஒன்று. அப்ப ஏ கூட்டு சரி, பி கூட்டு சரி, சி கூட்டு. Right.
22 கழிப்பேன் என்னவா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுடைய தட்டையான தட்டொன்று பெரிய தட்டொன்றில் இருந்து 1 மில்லிமீட்டர் தடிப்புடைய எண்ணெய் படலம் ஒன்றினால் வேறுபடுத்தப்பட்டுள்ளது. எண்ணெயின் பிசுக்குமை குணகம் இவ்வளவாகும். சிறிய தட்டை இந்த விசையுடன் அசைக்கும் போது அதன் வேகம் இது பெரிய தட்டு, இது சின்ன தட்டு. இதுக்கு இடையில எண்ணெய் படை ஒன்று இருக்கு. அது இந்த தடிப்பு என்ன 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் தடிப்புடைய எண்ணெய் படை இருக்குது. இப்ப இது இந்த குறுக்கோட்டு பிறகு 10 சென்டிமீட்டர். இது அசைக்கிறார் என்ன வேகத்தோட 2 தர 10,000 விசைய கொடுக்கிறார். அதை அசைக்கிற வேகம் தான் கேள்வி இல்லையா? இப்ப என்ன வந்திருக்கணும்டா மாறா வேகத்தோட அசைக்கிறாருன்னா வந்திருக்கணும். இந்த விசையோட மாறா வேகத்துல அசைக்கிறாருண்டா வேகம் என்னன்னு வேணும். இப்ப இந்த தட்டிங்கிற வேகம் வி என்ன. இப்ப இது மாறா வேகத்தோட இயங்குதுண்டா இவர்களோட இப்ப பிசுக்குமை விசை என்னவா இருக்கணும்? இந்த திரவத்தால ஒரு பிசுக்குமை விசை வரும். அது 2 தடவை 10,000. ஏன் அப்பதான் இது மாறா வேகத்தோட இயங்கும். கேள்வியில சொல்லல மாறா வேகம் வந்து கட்டாந்து வந்திருக்கணும் மாறா வேகம். அப்ப இங்க பிசுக்குமை விசை வந்து 2 தடவை 10,000. பிசுக்குமை விசைக்கு என்ன சமமாண்டா இது நியூட்டன சூத்திரம் A eta into V1 minus V2 வேகப்படுத்து. A வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 10 தர 10,000. ஈட்டா என்ன பிசுக்குமை குணம். பிசுக்குமை குணம் 2. இருக்கு 2. So V1 minus V2 by 2. ஏண்டா இது அசைகிற வேகம் இந்த மேற்பரப்பு வேகம் V. கீழுக்கு படைந்த வேகம் 0. ஏன் பெரிய தட்டு ஓய்வுல இருக்குது. அப்ப மேலுக்கு V கீழுக்கு சைவர். அப்ப V minus 0 கீழ் அது 2 கிடப்படுத்துறோம் 1 தர 10,000. இதுவும் 10,000 இதுவும் 10,000 போயிடும். விசை எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு 2 தர 10,000. அப்ப இங்க 2 தர 10,000 சமன் 2V கண்டுபிடிடுங்க. சோ V சமன் 10,2 மீட்டர் per second. சோ 10,2 எவ்வளவு 0.01. ஓகே ரெண்டாவது பேரம். அருகில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் இருவாய்கள் D1 D2 முறையே சிலிக்கன் ஜெர்மானியங்கள் ஆகும். அவற்றின் முன்முகக்கோடல் அழுத்தங்கள் முறையே 0.3 0.7 ஆகும். V0 பெறும். இங்க 12 வோல்டேஜ். ரெண்டு டயோட், ஒன்று சிலிக்கன் இன்னொன்று ஜெர்மன். இங்க வந்து 2 கிலோ. இப்ப V0 வரும்போது என்ன டேய் இப்ப கரண்ட் ஓடினா இப்ப இதுக்குள்ளால வர்ற கரண்ட் இருக்கு எல்லாம் இதுக்குள்ளாலையும் போகலாம் இதுக்குள்ளாலையும் போகலாம்.
இப்ப இதுக்குள்ள போனதுக்கு என்ன இருக்கு? மேக்சிமம் 0.3. இதுக்குள்ள போகணும்னா மேக்சிமம் என்ன இருக்கணும்? 0.7. ஆனா ரெண்டுக்கே ஒன்றுதான் இருக்கலாம். இதுக்கு 0.3 இருந்தா இதுக்கு 0.3 இருக்கணும். இதுக்கு 0.7 இருந்தா இதுக்கு 0.7 இருக்கணும். எது இருக்கலாம்? இவருக்கு மேக்சிமம் 0.3 தானே இருக்கலாம். அது இதுக்கு இருக்கலாம் 0.3 இருக்கலாம். ஆனா இதுக்கு மேக்சிமம் 0.7 இருக்கணும். அதற்கு இருக்கலுமோ? இயலாது. அப்ப இந்த 0.7 இருக்க இயலாது. 0.7 இருக்கல இதுக்கு கரண்ட் ஓடாது. அப்ப இதால மட்டும்தான் ஓடும். அப்ப இங்க அழுத்த வேறுபாடு 0.3. இது 12 எவ்வளவு? நீங்க ஓடுது. அப்ப 11.7 வோல்ட். என் வித்தியாசம் 0.3 வரணும். அப்ப V0 சமன் 11.7 வோல்ட். நாலாவது. ஓகே. எனவே அருகில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் மில்லி அம்பியர் மானியின் வாசிப்பு யாது? இப்ப அம்பியர் மான் வாசிப்பு என்ன கேட்கிறார்? உங்களுக்கு இந்த கேள்வியில கன்ஃபியூஸ் வந்திருக்குமா? வந்திருக்க சான்ஸ் இருக்கு. இது 9 வோல்டேஜ் பேட்டரி. ஓகே. 9 வோல்டேஜ் பேட்டரியில இருந்து மில்லி அம்பியர் மானி. ரைட். இதுல இருந்து ஒரு 10 ஓம் நியம தடை. அது பிறகு ஒரு ரியோஸ்டேட்டை கனெக்ட் பண்ற. ரியோஸ்டேட்ல எவ்வளவு தடவை ஒர்க் பண்ண போகுது? அவன் 30 ஓம் தான் வெளிப்பட போகுது. இதுக்கு 30 ஓம். பிறகு அதுக்கு பிறகு தடைப்பட்டி. இவர் தான் முக்கியம். இந்த தடைப்பட்டியில எது ஒர்க் பண்ணும், எவ்வளவு தடை ஒர்க் பண்ணும்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். அதை கொண்டு இங்க கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாம் தெரியும். 9 இது 2 தெரிஞ்சுட்டு இதுதான் காணும். இதுல எப்படி எதையெல்லாம் கலட்டி விட்டீங்களோ அந்த தடையெல்லாம் கூட்டுப்படும். இப்ப இதுல எவ்வளவு? இதுல ஒன்று கலட்டி கிடக்குது. அப்போ 1 ஓம். இங்கால கலட்டையில இதை கலட்டையில இதை கலட்டையில செய்ய முடிவில் இதை கலட்டையில இதையும் கலட்டையில இது ரெண்டையும் கலட்டி இருக்க. என்னது? 4 ஓம் 5 ஓம். அதுதான் இப்ப பிரச்சனை. அதுல என்ன வலி இருக்கணும்ன்றதான் பிரச்சனை. இல்லையா? ஏன் பக்கத்துல பக்கத்துல 4 அடிபட்டு கிடக்குது. சரி, நாங்க 4 ஓம் 5 ஓம் எடுப்போமே. இது தடைப்பட்டி ஒர்க் பண்ற உங்களுக்கு தெரியணும். எதெல்லாம் கலட்டி கிடக்கோ அது எல்லாத்தையும் கூட்டுவீங்க. அப்ப இங்க இது கலட்டி கிடக்கு 1 ஓம், இது கலட்டி இருக்கு 4 ஓம். இது அப்ப மொத்தமா எல்லாம் தொடரா இருக்குது. அப்ப 4 3 5 5 10 ஓம். சரி, அப்ப இங்க சர்க்கிட்ல இருக்கிற மொத்த தடை எவ்வளவு சொல்லுங்க? அப்ப 10 30 40. இதுல ஒரு 10 50. அப்ப மில்லி அம்பியர் மான் வாசி பை சமன் 9 × 50. 9 × 50. ஒன்பது × 50 அம்பியர் இல்லோட வருது.
சரி பாப்போம். 1000 பெருக்கினா மில்லி ஆம்பியர் 180 மில்லி. அப்படி ஒண்ணு காணும். தடைப்பட்டியில 20 ஓம் தான் வைப்பானு. நீ தடைப்பட்டியில மேல இருந்து கனெக்ட் பண்ணிருக்க. தடைப்பட்டி இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்க. இங்க இருந்து வருது. இதுல வந்து இதுக்குள்ள இறங்குறார். அப்ப இதுதான் வைப்பானு. 20 ஓம் தான் வைப்பான். இங்க இருக்கிற இவ்வளவு தடையும் தான் வைப்பான். இல்லையா? யா. அப்ப எவ்வளவு? இங்க 40. 10, 20, 30, இது 10, 40. அப்ப நீங்க 1000 பெருக்கினா வரும் 225 மில்லி ஆம்பியர். கேள்வி போட்டவர் என்னன்னு போட்டிருக்கோம். கேள்வி செட் பண்ணீங்க 180 ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? அப்பதானே இப்ப வந்திருக்கு. இது அதை போட்டு பாப்பா 4% மாதிரி மிஸ்டேக் வரலாம் தானே. 180 பாப்பா வேற இல்ல டக்குன்னு அடுத்த மாத்திருவான். சரி இதுல இந்த ரியோஸ்டேட்டை பாக்குறது கவனமா இருக்கும். என்னது மேலால வந்து இங்கதான் இறங்குது. அப்ப இவ்வளவு நீளத்துல இந்த இடத்த வைக்கணும். ஓகே. அப்ப எத்தனாவது விடை? 4வது விடை. இருபத்தஞ்சாம் கேள்வி பாருங்க. அவ்வளவு செகண்ட். உருவில் காட்டப்பட்டுள்ள மின்வேலை வேலைப்பாட்டு உள்ள மின்கலமானது மின்னியக்க விசையையும் ஆர் அகத்தடையையும் கொண்டது. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு தடையினதும் பெருமானம் ஆறாகும். மின்கலத்தினோடு மின்னோட்டம் ஐயின் பெருமானம். இது இப்படி இருக்கு. நான் இப்ப எல்லாத்தையும் கீறல. எனக்கு இதுல என்ன தெரியுது, என்ன பார்த்தோன்னே தெரியுது உண்டு. என்னது இங்க பாருங்க. இதுல இருந்து வந்து ஒரு வெறுங்கம்பி, இப்படி ஒரு வெறுங்கம்பி, திருப்பி இப்படி ஒரு வெறுங்கம்பி, இப்படி உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு வந்து இப்படி வருது. அப்ப முழு கரண்டும் இந்த வெறுங்கம்பிக்குள்ள வந்துடும். அப்ப இந்த இடையில இருக்கிற ஒரு தடையும் என்ன செய்யாது, இடையில இருக்கிற ஒரு தடையும் ஒர்க் பண்ணாது. அப்ப இங்க என்ன மின்னோட்டம் E/2R. ஓமல்ல அகத்திலும் இருக்கு. 2R plus R. 2R plus R. E/2R plus R. யா. எத்தனாவது விடை? முதலாவது விடை. எஸ். இப்ப சிலது சரி, இதுல இருக்கிற தடை தரையில, இங்க இருக்கிற தடை தரையில, தடை பெருமான தரையில, அதெல்லாம் தேவையில்லை. வெறுங்கம்பிக்குள்ள முழு கரண்டும் ஓடிடும்.
ஓகே, மிச்சமானது இதுக்கு ஸ்கீம்ல எத்தனாவது விட இருக்கு? 5வது விட இருக்கு போல. அது பிழை. அது அந்த அகத்திலே பாக்கல என்ன போல ஸ்கீமோட ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாரு, அகத்திலே கவனிக்காம. 26 உருவில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் புள்ளி ஏ சார்பாக புள்ளி பியில் உள்ள மின்னழுத்தமாக அமைவது. புள்ளி ஏ சார்பாக புள்ளி பியில் உள்ள மின்னழுத்தம். இது 3 வோல்டேஜ். இது 6 12, இது 6 அங்க 12. இப்ப ஏ சார்பாக பியில் உள்ள அழுத்தம் ஏ 0 பியில் என்னன்னு கேள்வி. இப்ப இதுக்கு 3 வோல்டேஜ் என்ன, இதுக்கே இருக்கிற 3 வோல்டேஜ் இதுக்கையும் பிரிஞ்சு நீ ஏன் இதால போற இருந்தா இதுக்குள்ள போகுது தொடர். அப்ப இது சீரீஸ்ல இருக்கிறபடியா இதுக்கையும் பிரிய போகுது. எவ்வளவு? 1க்கு 2 தடை. அது ஒரு பங்கு, இது 2 பங்கு. அப்ப இதுக்கு 1 வோல்டேஜ் இருக்கு, இதுக்கு 2 வோல்டேஜ். அந்த 3 வோல்டேஜ் இப்படி பிரிஞ்சு. அதே மாதிரி இதுக்கே இருக்கிற 3 வோல்டேஜ் இதுக்கையும் பிரியும். அப்ப இதுக்கு 2 வோல்டேஜ் இங்க இருந்து இங்கே போடுறேன். இதுக்கு 2 வோல்டேஜ் இங்க இருந்து இங்க 1 வோல்டேஜ். நான் இப்ப VA மைனஸ் VB காணும். VA மைனஸ் VB கண்டா என்ன வரும்? VA மைனஸ் VB கண்டா இதுக்கு 2, இங்க இருந்து இங்க சயம் 1. அப்போ 1 ஏ சார்பா தானே கேட்டது, ஏ சார்பானது 0. அப்ப VB என்ன? -1. அப்ப ஏ சார்பா பியில் உள்ள அழுத்தம் என்ன? சயம் 1 வோல்டேஜ். ஓகே, இங்க இருந்தீங்க 1, அப்ப இங்க இருந்தீங்க சயம் 1. அப்ப இது 2 சயம் 1, அப்ப 1. Right. 27ஆம் கேள்வி பாருங்க. 27ஆம் கேள்வி, குறைபாடற்ற கண் ஒன்றின் விட்டம் 2.5, பிறப்பு குறைபாடுடைய கண் ஒன்றின் விட்டம் 2.3, இக்கண்ணின் பார்வை புலவீச்சு. இது செய்யலாம். ஏன் செய்யலாம்டா, இப்ப இந்த கட்கோளம் இருக்குல்ல, இவர் கண்ணண்ட விட்டம் என்று சொல்றாரு. இது இந்த கட்கோளம் இது 2.5. பிறகு பிறப்பிலே ஒருத்தருக்கு இது 2.3. அப்ப இவற்று பார்வை வீச்சை காட்டுறதுக்கு எங்களுக்கு பொருள் தூரம் என்னன்னு தரும். இவர் என்னன்னு செய்யறாருன்னா, இந்த 2.5 மாறாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அப்படி இல்ல. கண்ணு என்ன செய்யும்? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். சிலருக்கு பிறப்பிலேயே நீள் பார்வை குறும்பார்வை குறைபாடு வர்றதும் இருக்குல்ல. அப்ப எங்களுக்கு இவருக்கு சில வேளை கண் சின்னதானாலும் ஒழுங்கா முழு வீச்சும் தெரிகிற மாதிரியும் இருக்கலாம். இந்த கண்ணு விட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைஞ்ச. அப்ப இந்த கேள்வி எங்களுக்கு என்ன செய்யலாது, செய்ய முடியாது அப்படின்றத நான் சொல்றேன். தரவு 10. ஓகே,
கேள்வி போட்டவை இப்படி போட்டவையாண்டுதான் கேள்விப்பட்டேன். அப்படி அந்த கட்கோளத்தின் சைஸ் 2.5 எல்லாருக்கும் ஒரே அளவா இருக்கும்னு சொல்லி அப்படி இருக்காது. ஆளுக்கால் கட்கோளம் என்ன செய்யும், வித்தியாசப்படும். ஒரு ஆளுக்கு பெருசு, ஒரு ஆளுக்கு சின்னதா வரும். அப்ப இந்த கேள்வி செய்ய முடியாது. நான் இதுக்கு கொடுக்குற ஆன்சர் ஓகே.